ஜேஎஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஜெகதா சுரேஷ் ஒரு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஒரு முதல் படம். என்னோட அசிஸ்டண்ட்டும் கூட அசிஸ்டண்ட்டாக இருந்து தொழில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போது படம் பண்ணுறாரு. மைக்கேல் ரோல் இதில் நான் தான் பண்ணுறேன். மைக்கேல் ரோல் இதில் நான் தான் பண்ணுறேன். முகமது கேரக்டர் வந்து அந்த காதல் சுகுமாரன் பண்ணுறாரு. முருகன் கேரக்டர் புட்டாச்சி அண்ணன் பண்ணுறாரு. இப்போ தான் கூட ஒர்க் பண்ணுறேன். இது ட்ரிபிள் என்னோட லைஃப்பில் நடந்த சில உண்மை சம்பவங்களை வச்சு இந்த படம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். மைக்கேல், முகமது, முருகன் அந்த மாதிரி ஜிஜு, முத்து, சாதிக் நாங்கள் 3 பேரும் சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 35 வருஷமாகவே. ஸோ அதில் சாதிக் வந்து இறந்துட்டார். அந்த இறந்த நேரத்தில் அதுக்கப்புறம் நான் யோசித்த ஒரு ஸ்கிரிப்டு தான் இந்த ட்ரிபிள் எம். இந்த படத்துலேயே ஒரு டைலாக் இருக்கும். மைக்கேல் சொல்லுவார் முருகன் கிட்ட, உனக்கு நானே ஒரு கேஸ் கொடுப்பேன், நீ அந்த கேஸ் எடுத்து பண்ணுவ அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி வந்து சாதிக்கு எனக்கு ஒரு கதை கொடுத்துருக்கான். அந்த கதை தான் அந்த படம். என்னோட உண்மை சம்பவம் கொஞ்சம் மசாலா மிக்சிங்கோட அந்த படம் பண்ணுறேன். நண்பர்கள் படம் அப்படின்னாலே சினிமாவில் அது எல்லா படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான். ஸோ இதில் எல்லாமே வர சீன்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், என்னோட உண்மை சம்பவத்திலிருந்து எடுக்கப்பட்ட டைலாக்ஸ் தான் முக்கால்வாசி இருக்கும். ஸோ 2 பேரும் நானெல்லாம் கதை சொல்லும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எனக்காகவும் இறங்கி வந்து அவங்க இந்த படத்தை பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த படத்தில் தனலக்ஷ்மி அவங்க ஒரு ஃபாத்திமான்னு சொல்லி ஒரு லீட் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா ஒரு கேரக்டர் ரோல், யாஷா ஒரு கேரக்டர் ரோல், கேஆர் விஜயா மேடம் ஒரு ரோல் பிளான் பண்ணியிருக்கோம், கிங்காங் அண்ணன் ஒரு ரோல் பிளான் பண்ணியிருக்கோம், வம்சி சார் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாலும் கொஞ்சம் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாம் உள்ளே வச்சு என்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த கமர்ஷியல் வந்து நான் கொடுக்குறேன். ஆகஸ்ட் 15 படம் ஸ்டார்ட் பண்ணுறோம். சீக்கிரம் டைட்டில் டீசர் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். வந்திருக்க உங்கள் சப்போர்ட், உங்கள் ஆதரவுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி. அந்த 2 பேருக்கு நன்றி, ரொம்ப நன்றி. அவங்க சொன்னாதான், அவங்கள வச்சு தான் அந்த கதையை நான் பண்ணியிருக்கேன். செத்து கதை கொடுத்துட்டு போயிட்டான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. இல்ல அதை பத்தி இல்ல. எல்லா மக்கள் எல்லாம் எப்படி ஒரு படத்துக்கு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்களோ அதே இதுல தான் நானும் இருக்கிறேன். ஏன்னா நான் அவர் கூட வந்து ஒரு 10-12 படங்கள் வந்து விஜய் அண்ணா கூட வந்து நிறைய நடிச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல ஒரு நல்ல இடத்துல மக்களுக்காக சிஎம்மாக உட்காந்துருக்கிறப்போ அவருக்கு உண்டான வரவேற்பு மக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்க்கலாம் அதே நானும் எதிர்பார்க்கிறேன். நாளைக்கு தான் படம் பார்ப்போம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறத விட இப்போ அதிகமாக சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ரீல்ஸில் தான் பார்க்குற மாதிரி இருக்கு. யார் சொன்னா அப்படின்னு? நீங்கள் ரீல்ஸ் பார்த்துருக்கீங்க, அப்போ படம் பார்க்காம படங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து என்ன விலைன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். மஞ்சுமல் பாய்ஸ் அந்த ரைட்டர் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது கோர்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு படம் பாப்பா பண்ணிட்டு இருக்காங்க. மொய் விருதுன்னு ஒரு படம் வந்து பாப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். டைரக்ஷனாக ஒரு 2 படம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு படம் வந்து இப்போ எடிட்டிங் போயிட்டுருக்கு. படத்து பேர் விரைவில் அவங்க எல்லாம் கூப்பிட்டு அறிவிப்பேன். ஃபேமிலியே வந்து இப்போ ரீல்ஸில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இப்போ சினிமாவை விட இப்போ சோசியல் மீடியாவில் அதிக இன்கம். சோசியல் மீடியாவில் இன்கம்காகலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ சினிமா விடுறோம், நம்ம சினிமா இருக்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். ஒரு வேலை கிடைக்குதுங்கிறத தாண்டி அந்த வேலையை நாமளே உருவாக்கி அந்த வேலையை செய்யணும் அப்படின்றதுக்காக தான். நினைவுபடுத்தல் மாதிரி தான் இன்றைக்கி சோசியல் மீடியா. அதை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். சுமாஜி நீங்க வந்து கமல் விஜய் கூடலாம் வந்து பிக் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து திருப்பி அவங்களோட பார்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இந்த பிக் ஷாட் கூட யாரோட ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணுவாங்க?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அப்போ இருந்த இயக்குனர்கள்லாம் நல்ல நல்ல நடிகர்கள்லாம் தேடி போய் பார்த்து வாய்ப்புகள்லாம் கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ் இப்போ நிறைய இயக்குனர்கள்லாம் வந்து இப்போ நாளை இயக்குனருக்கு அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் இப்போ இருக்க ஆர்டிஸ்ட் தான், அதாவது சோஷியல் மீடியா இருக்க ஆர்டிஸ்ட்டு அவங்க தான் தெரியுறாங்க. அப்பப்போ சில பேர் கூப்பிடாம போயிருந்தாங்க. கடைசியாக நான் பண்ணது ஸ்டார்னு ஒரு படத்தில் தான் கொஞ்சம் பெரிய கவின் கூட ஒரு இது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் இப்போது பண்ணி கமிட் ஆகிட்டுருக்கேன். அதில் எது வெளியே வரும் அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும், அது ஒன்று. பட் என்னென்னா நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு படம் நல்ல படம் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து பெரிய படம் கிடைக்கணும்னா நம்ம உட்காந்துட வேண்டியது தான். ஏன்னா எனக்கு வந்து படம் பார்க்குறவங்க நடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அதனால் நம்ம ஏதாவது ஒரு களத்தில் இயங்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு கிடைக்கிற இடங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஸோ பெரிய நான் மறுபடியும் பார்ப்போம் எப்படி. ஏன்னா எங்களுக்கு இருக்க ஒரு பெருமை என்னென்னா ஒரு நடிகர் இன்றைக்கி முதலமைச்சர் ஆகியிருக்காரு. அவர் நாங்கள் எப்போ வேணால் போய் பார்க்கலாம். ஆமாம், அது மக்கள் வந்து சினிமாவை கொடுத்துருக்க அங்கீகாரம் தான். இவங்க என்ன தான் மயக்கம் இருக்குது, மாயை இருக்குது, சினிமா கவர்ச்சியில் ஆயிட்டாங்க, அரசியலுக்கு வந்துட்டாங்க, பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னாலும் மக்களுக்கு தெளிவாக தெரியும் யாரை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு எழுச்சியை தான் இப்போ பார்க்குறோம். இப்போ கூட ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா அத்தனை தடைகளையும் உடச்சி வெளியில் வந்துகிட்டே இருக்குது. அடுத்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதெல்லாம் மக்கள் பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி கொண்டாட தயாராகிட்டாங்க. நிச்சயமாக அந்த மாதிரி கமல் சார் கூட நான் டச்சில் தான் இருப்பேன். அப்போ போய் பார்க்குறது பேசுறது எல்லாமே மதிச்சுட்டு தான் இருப்போம். நட்புகள் என்றைக்குமே தொடரும். சோசியல் மீடியாவில் வந்து இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவங்கெல்லாம் ஹீரோ ஆகிட்டாங்க. கஷ்டப்பட்டு ஆஃபீஸ்லாம் ஏறி போட்டோ கொடுத்து வந்த இன்னும் நீங்களாம் அப்படியே கீழே இருக்கீங்க. உங்களாம் நடிக்கவே கூப்பிடுறது இல்லையா? அதாவது அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு ஜென்ரேஷனே மாறி போயிருக்குது. அதனால நாங்கள் வந்து இருக்குது, எங்களை கூப்பிட்றாங்க, நடிக்க வைக்கிறது, நாங்கள் நடிச்சுட்டு தான் இருக்கோம். நடிக்காமல் எப்படி? எனக்கு சினிமா தவிர எதுவும் தெரியாது, வேறு தொழிலும் தெரியாது. நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுறியாடா? இல்லை, அவர் கேட்குறப்ப எனக்கு எப்படி இருந்தால் அந்த முதல் ஒன்றில் வந்து அர்ஜுன் கேட்குறப்போ அந்த நாக்கை பிடிச்சி இப்படி இழுக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் ஒன்று போட்டுருவாங்க தெரியுமா? அது மாதிரி பாலாக இருந்துட்டு எங்களோட நாக்கை பிடிச்சி இழுக்கிற மாதிரி. இல்லை ப்ரோ, இப்போ பாலா சார் நீங்கள் கேட்டது கரெக்டு. ஒரு காலத்தில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கம்பெனியாக தெருவா ஏறி ஓடி நம்ம வாய்ப்பு கேட்டுட்டு இருந்தான். இப்போ டேரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா யாரெல்லாம் தெருவா இருக்காங்களோ அங்கெல்லாம் ஓடி போய் நடிகர் தேடுறாங்க, ரீல்ஸ் நடிக்கிறவங்க. இன்னைக்கு பிஸ்னஸ் தான் மெயின். ஒரு படம் வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, ஒரு ப்ரொடியூசர் வராங்க, இதை கொண்டு நாமளே கல்யாண ஆல்பம் கிடையாது, நம்ம எடுத்துகிட்டு நாமளே போட்டு பார்க்குற மாதிரி. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் யார் இன்றைக்கி கரண்ட்டாக யார் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ மக்கள் அவங்கள கவனமாக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஆளுகள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறப்போ வந்து படத்தில் இருக்கிறாங்கன்னா சொல்லி பார்க்குறாங்க. இன்றைக்கி அது ஒரு பிஸ்னஸாக இருக்குது. நாங்கள் என்றைக்கும் இருக்கிற மாதிரி நடிகர்கள் தான், எல்லாரும் அவங்களும் நடிகர்கள் தான். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அவங்க நடிகர், எங்களுக்கு வர்றப்போ இன்னும் நாங்கள் பயன்படுத்தி ஸ்டாண்டர்ட் பண்ணுவோம். சும்மா அதனால தான் பொட்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக வீடியோஸ்லாம் ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம எப்படின்னா இதுக்குன்னு இது முழு மூச்சோடு இறங்கி இதே வேலையாக பண்ணுறது கிடையாது. எப்பப்போ ஏதோ நமக்கு தெரியுதோ. இன்றைக்கி மச்சான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் இல்லைன்னா அவன் இந்த சினிமாவில் நடிகனாவே இல்லை இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு உருவாயிடுச்சு. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வேறு அந்த இதில் இறங்கி டெய்லி ஒரு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன படம் பண்ணியிருக்குன்னு கேட்பாங்க. இப்போல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. எங்கே பண்ணாலும் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கு? ஃபாலோவர்ஸே கிடையாது. நீ வேற முன்னெல்லாம் யாராவது ஃபாலோ பண்ணால் தப்பாக எடுத்துப்பாங்க. இப்போல்லாம் அந்த பொண்ணுங்களே சொல்லுங்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க. அந்த மாதிரி ஆகி போச்சு. உடனே நம்ம மொபைல் வாங்கி நம்மளே கேட்கறதுல போட்டு நான் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டாச்சா, இனிமேல் நீங்கள் என்ன ஃபாலோவர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இது மாதிரி ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அதனால் நான் சொல்கிறேன், நான் வந்து அப்படி வாய்ப்பு கேட்ட காலங்களில் அப்படி ஓடுனால தான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம். இப்போ ஒரு படம் இப்போ இது நடக்க போகுது. ஸோ இது ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். இது வந்து கால மாற்றம், இதுக்கு நம்ம அடாப்ட் ஆகியே ஆகணும். அதுக்காக வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கவங்களுக்கு நடிக்க வைக்கிறதுனால அவங்களுக்கு திறமை இல்லாதவங்க சொல்ல முடியாது. ஏன்னா திறமை இல்லாத யாரும் இங்கே வரவே முடியாது ஃபஸ்ட்டு. ஆனால் ஒன்று, எத்தனை சோஷியல் மீடியாவில் யாரெல்லாம் புதுசாக ஒன்று பண்ணாலும் ரோட்டில் போகிறப்ப எங்கே நிற்கிறப்போ அவன் பேரை சொல்லவே முடியாது. இதே சுகுமார் நானும் போய் நின்று டே சுகுமார் நிற்கிறான், டே கொட்டாச்சி நிற்கிறான், டே அந்த படத்தில் பார்த்தோம்ல இந்த படத்தில் பார்த்தோம்ல அப்படின்ட்டு அப்படி இப்போ வரைக்கும் எங்களை அடையாளம் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அவங்களை எத்தனை பேர் 100 படம் நடிச்சிருந்தாலும் வெளியில் போய் எங்கே நின்னாலும் அவங்களுடைய பேரும் ஐடென்டி ப்ரூஃபோ டக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது, மக்களுக்கிட்ட கணிக்க முடியாது. அதில் பார்க்கலாம், தள்ளி விட்டு போகலாம், அவ்வளோதான். மூவிஸில் வந்து உங்களுக்கு அதிகமாக பேமெண்ட் கிடைக்குதா இல்லை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பேமெண்ட்டே இருக்கிறீங்க? எங்கேங்க பேமெண்ட் யார் கொடுக்குறா? பேமெண்ட் ஒவ்வொரு வாய்ப்புக்கு நாக்க தொகைப்பட்டு நாயா அலையிறா. நீங்க வந்து பேமெண்ட் 2 பேர்ல யாருக்கு அதிகமாக கிடைக்குது? யார்? எங்க 2 பேர் இல்லையா? சோஷியல் மீடியாவில் அது அந்த ஃபாலோவிலேயே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நான் என் பாக்கில் எடுக்கிறேன்னா அப்படியே போடுற போயிட்டே இருக்கிறேன். அதுலலாம் ஒன்றும் இது வர்றதில்லை.
நீங்க கரெக்டா சொல்லுங்க. இல்ல. சோசியல் மீடியால இவனுக்கு நிறைய நான் பாருங்க காப்பெல்லாம் பாருங்க. போட்டா. வந்தனே சொல்லிட்டேன் ரெண்டரை காப்பு அப்படின்றேன். இப்பதான் 2-3 வீடியோ போட்ட மச்சான்றான். இது பார்க்கும்போது தெரியும் அவங்களுக்கு டூப்ளிகேட் போனது. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. ஆமா. சிஎம் விஜய் வந்து நடிகர் பார்த்தாலும் நேரா போய் பார்க்க முடியும்னு சொன்னீங்கல்ல. ஆமா. சின்ன படங்களுக்கு தியேட்டர் எப்ப கொடுப்பாரு? கேரளா பக்கத்து மாநில இருக்கிறதுக்கு ஓடிடி தியேட்டர்லாம் கொடுக்குறாங்க. கண்டிப்பா செய்வாரு. வருவாரு. கண்டிப்பா செய்வாரு. மீதி படம்லாம் நிக்குதுல்ல. நான் என்ன சொல்றேன்னா வந்து ரிலீஸ் பண்ணது அவங்கதான்ன்றது ஒரு இது போட்டு எடிட்டர் பிடிச்சாங்க. ஒன்னும் பரபரப்பா இல்லையா? அவங்களே இதை கிரியேட் பண்றாங்களோ? இல்ல இது வந்து நீங்க சம்பந்தப்பட்ட டீம்ல கேட்க வேண்டிய கேள்வி, எங்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா நாங்க அந்த படத்துல நடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். அவன் டிக்கெட்டே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு பண்றாங்களா? படத்தை ரிலீஸ் பண்றாங்களா? நல்லா கேட்டுக்கோங்க, கொடுக்கலாம்ல. நல்லா கேட்டுக்கோங்க. சினிமாவுடைய அத்தனை நெளிவு சுழிவுகளையும் கஷ்டங்களையும் இங்க இருக்கிற தொழிலாளர்களுடைய கஷ்டங்களையும் தெரிஞ்சவர் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்ப வந்திருக்காங்க. இதுக்கு முன்னால இருக்கவங்க மக்கள் நலன்ல அக்கறை உள்ளவங்க, அவங்க அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வருவாங்க. பட் அதே பாணியில இன்னைக்கு மக்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, நான் என்ன சொல்லி நான் வந்தனோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த வழியில் போயிட்டுருக்காரு. அதுக்கே நிறைய நிர்வாக பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதை கையாண்டுட்டு இருக்காங்க. இது வந்து அவருக்கு தெரியும், அவர் கவனத்துக்கெல்லாம் இல்லாமல் கிடையாது. அவர் சினிமாக்காரு, யாராவது போய் சினிமாவில் வந்து சொல்லி தான் அவர் சினிமாவுக்கு செய்யணும் அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி சிறிய படங்களாகட்டும், சின்ன தயாரிப்பாளர் இருக்கிற நடிகர்கள் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நிச்சயமாக அவர் செய்வாங்க நம்பிக்கை இருக்குது. இது எங்களுக்கு உள்ள பக்கத்தில் உள்ள நடிகர்களால் எங்களுக்குள்ளேயே வந்து இதை பேசிகிட்டு தான் இருக்கும். அது கண்டிப்பாக வந்து இப்போ நடிகர் சங்க கட்டடம் வந்து கட்டி முடிக்கும்போது நிச்சயமாக வந்து முதலமைச்சர் அவர்கள் வருவாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் பேசுவான். அப்போ திரைப்படத்துக்கு உண்டான என்ன நல்லா செய்யணுமோ அவர் அந்த மேடையில் சொல்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. பட்டாச்சு. ப்ரீவியஸ் பிரஸ் மீட்ல நீங்க ஒரு படம் பிரஸ் மீட்ல வந்து கலந்துக்கும் போது நடிகர் சூரி மேல ஒரு குற்றச்சாட்டை அந்த இயக்குனர் வச்சாரு. எங்க கூடவே டிராவல் பண்ணிட்டு பட் எங்கள்கிட்ட எந்த ஒரு டச் இல்லை. அதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களோட கான்டாக்ட் பண்ணாரா சூரி? ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டா விஷ்ணு விஷாலுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா விஷ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க பிரச்சனைலாம் மறந்து வந்து விஷ் பண்ணியிருக்காரு. இல்ல அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாச்சும் பேசியிருக்காரு? இல்லை, நடிகர்கள் எல்லாமே நடிகர்களை தாண்டி நாங்கள்லாம் நண்பர்களுங்க. நாங்கள் ஏதோ ஒரு எமோஷனில் ஒரு அன்னைக்கு நடக்கிற சூழலில் வர்றது தான் அதெல்லாம். ஆனால் அதுக்காக அவர் வேற நான் வேற அவர் அப்படியெல்லாம் யாரும் ஒதுங்கி போயிட முடியாது. நாங்கள் எல்லாருமே நண்பர்கள் தான். இப்போ வந்து மன்றாடி படத்தை அந்த பிஸியில் இருக்கார் அவர். அது இப்போ இடையில எங்கேயாச்சும் நாங்கள் பார்த்தோம்னா கூட அதே நட்போட அதே இதோட நாங்கள் பேசுவோம், பழகுவோம், அப்படியே தான் இருப்போம். எங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவரோட அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, எரித்தனமாக இருந்துச்சு. அதை பார்த்த உடனே நாமளும் இது மாதிரி ஒன்று பண்ணோண்டாங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு வைப்பாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. உண்மையாலுமே சூரிக்கு உண்மையாலுமே மனமார்ந்த வாழ்த்துக்கள்.